ஹலோ. ஹலோ கேக்குதா? ஹலோ. எஸ் எஸ் கேக்குது. ஓகேங்க. எல்லாருக்கும் வாய்ஸ் கிளியரா இருக்குல்ல? எஸ் கோபியா. எனக்கு கிளியரா இருக்கு. ஓகேங்க. என் நேம் கோபி. நான் தான் வந்துட்டு உங்களுக்கு இந்த கிளாஸ் ஃபுல்லாகவே எடுக்க போகிறது. ஓகேங்களா? .NET ரியாக்ட் எல்லாமே. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்றதுனால இந்த கிளாஸ் ஒரு இன்ட்ரோ கிளாஸ். ஓகேங்களா? இன்ட்ரோ கிளாஸ் அப்படின்னா யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம கிளாஸ் எப்படி போகும், அதுக்கப்புறமா வந்து உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன, உங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் என்ன, என்னோட எக்ஸ்பீரியன்சஸ் என்ன, அந்த மாதிரி மட்டும் நம்ம ஷேர் பண்ணுவோம். ஷேர் பண்ணிவிட்டு ஒரு பேஸ் செட்டப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நம்ம ஆஸ் யூஷுவல் டாபிக் வந்துட்டு கவர் பண்ணிட்டு போவோம். ஓகேவா? புரியுதா? ஓகே கோபி. யா எஸ். ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்னோட இதை நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தராக சொல்லுங்கள். என்னோட நேம் வந்து ஆஸ் இட் இஸ் நான் கோபி. நான் வந்துட்டு இங்கே சொல்யூஷன் ஆர்கிடெக்டாக இருக்கேன். ஓகேங்களா? ஒரு 14 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்குது. எனக்கு ப்ரைமரி டெக் ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் டெக்னாலஜி. அதில் வந்துட்டு இந்த வெப் ஏபிஐ, வெப் சர்வீசஸ், வாட் எவர் தட் கம்ஸ் ஆன் த வே அதை நான் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபுல் ஸ்டாக்கு, பைத்தான் ஃபுல் ஸ்டாக்கு, ஜாவா ஸ்ப்ரிங் பூட் ஏபிஐ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். க்ளவுடில் பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸ்ஸில் வெரி வெல் கம்ஃபர்டபுள். அஷூரில் எனக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்குது ஒர்க் பண்ணுறதுல. ஸோ இதுதான் என்னோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ். டீச்சிங் மென்டர் அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக இருக்கேன். நான் இங்கே சர்வீசஸ், இங்கே இன்ஸ்டிடியூஷனில் கிளாஸ் எடுக்கிறது இல்லாமல் வேறு காலேஜஸ் ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணுறது, ஸோ ட்ரைனிங், கார்ப்பரேட் ட்ரைனிங், ஃப்ரீலான்ஸ் மென்டர் பண்ணுறது, வீடியோ ஆத்தரிங் பண்ணுறது, இந்த மாதிரி ஒர்க்ஸ் வந்துட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? இதுதான் வந்து ஓவராலாக என்னுடைய இன்ட்ரொடக்ஷன். ஸோ உங்களோட இது சொன்னீங்கன்னா பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் யார் சொல்கிறீங்க? நான் சொல்றேன் கோபி. So my Yeah. name is Bashni. So I'm working as a manager in Cognizant. So totally I have 18 years of experience in IT industry. I have used like both the .NET technologies and Power Platform technology in our career actually. We be starting the பண்ண அதுக்கப்புறமா moved on .NET technologies. So என்னோட expectations just I want to know more detail about .NET core as well as the React everything. From the basic level base already almost தெரியும், but இருந்தாலும் I want to refresh it everything since long back ago I have used it, all those things. That's why. Okay. Fine. Yeah. Good. Next That's யாரு? it. Yeah. Thanks Bashni. சரவணகுமார் சொல்றீங்களா? மியூட்ல இருக்காரு. வேற யார் இருக்கா? செந்தூர் நாயகி இருக்கீங்களா? நீங்க சொல்லுங்க. 11 to 17 காக்னிசன்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ கரியர் பிரேக் இப்போ நான் 8 இயர்ஸா ஒர்க் பண்ணல, கிட்ஸ்க்காக விட்டுட்டேன். ஸோ இப்போ மறுபடியும் ஒர்க் ஃபோர்ஸ்ல ஜாயின் பண்றதுக்காக ஐம் கெட்டிங் திஸ் ட்ரைனிங். ரியாக்ட் பிளஸ் ASP.NET. ப்ரீவியஸாவும் ASP.NET தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஐ வாண்ட் டு கெட் தி லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் ஸோ தட் ஐ கேன் அப்ளை ஃபார் தி ஜாப். ஸோ தட்ஸ் வை அப்படிதான் இதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஓகேங்க, ஷூர்ங்க, குட். நெக்ஸ்ட். ஹலோ காஜா, இருக்கீங்களா? உங்க வாய்ஸ் கேட்கல, கொஞ்சம் சவுண்டா பேசுங்க. இல்லை எனக்கு ப்ராப்ளமா? யா இப்ப சொல்லுங்க. புரியல. ஹலோ. ஓகே. சரவணகுமார் இருக்கீங்களா? யா, உங்க வாய்ஸ் கேக்குதுங்க. வாய்ஸ் கேட்கல பேசுறாங்க உங்களுக்கு.
ராஜா அவர் பேசுறது கொஞ்சம் பிரேக் ஆகுது போல இருக்கு. இப்பதான் எனக்கு கேக்குது. பண்ணுங்க. இந்த மீன் டைம் சரவணகுமார் நீங்க வந்துட்டு சொல்லுங்க. நான் வந்து இப்ப அசென்ஷியல்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து எனக்கு இந்த டாட் நெட் ஃபுல் ஸ்டாக் ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓகேங்க, ஷூர் தென். ஸோ கிளாஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரியாக்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா இல்லை டாட் நெட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆக்சுவலி நான் ரியாக்ட் கிளாஸஸ் தனி பேட்சஸ் வீக் டே பேட்சஸ்ல இருக்கேன் நான். இது டாட் நெட்காக தான் இதை சொல்லியிருக்கேன். நீங்க ரியாக்ட் வந்து வீக் டேல பண்றீங்களா? சரி, அப்போ நம்ம டாட் நெட்ல ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதை டாட் நெட் முடிச்சதுக்கு அப்புறமா ரியாக்ட் இருக்கும்போது நீங்க இது பண்ணிப்பீங்க. ஓகேவா? சரி, ஓகேங்க. எல்லாருக்கும் லோக்கல் செட்டப் இருக்குல்ல? லோக்கல் செட்டப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விஷுவல் ஸ்டூடியோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேங்களா? என்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா இது இருக்குது. நான் வந்துட்டு ரைடர் யூஸ் பண்ணுறேன் இப்போதைக்கு. நான் வேறு ஒரு ஒர்க்குக்காக நான் மேக் யூஸ் பண்ணுறேன். ஸோ மேக்லே தான் கிளாஸ் எடுக்க போகிறது. மேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ரைடர் எடிட்டர் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் விஷுவல் ஸ்டூடியோவே யூஸ் பண்ணுங்கள், எதுவும் இஷ்யூ இல்லை, கரெக்டாகவே இருக்கும். சரியா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா விஷுவல் ஸ்டுடியோ கோடுங்களா இல்லை விஷுவல் ஸ்டுடியோ? இல்லை, விஷுவல் ஸ்டூடியோங்க. கம்யூனிட்டி வெர்ஷன் இருக்குது, நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். நான் காட்டுறேன், லிங்கை வந்துட்டு சேட் பாக்ஸ்லேயே போட்டுடுறேன். ஸோ தட் ஈஸியாக இருக்கும். இந்த விஷுவல் ஸ்டுடியோ தான் 26ல் கம்யூனிட்டி இருக்கு இல்லைங்களா? இதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டாலே உங்களுக்கு வந்து செட் ஆயிரும். நீங்கள் வேறு எதுவும் இதில் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது. ஓகே, ஒருவேளை இன்ஸ்டால் பண்ணும்போது ஏதாவது டவுட்டு ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் எனக்கு அந்த வாட்ஸ்அப் குரூப் இருக்குல்ல, அதில் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டு என்னன்னு கேளுங்க, நான் அதுக்கு ஆன்சர் பண்ணிடுறேன். ஓகே, இது நமக்கு தேவைப்படும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எடிட்டர் இது மட்டும்தான். ரியாக்ட் யூஸ் பண்ணும்பொழுது நமக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோடு இருக்கு. ஸ்டுடியோ கோடுன்னு சொல்லிட்டு என்னென்ன இருக்கும், இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு இதாக இருக்கும். ஒரு சில கம்பெனியில் பார்த்தீங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோடு வந்துட்டு யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஃபார் டெவலப்பிங் C# அப்ளிகேஷன் .NET கோர். உங்களால் பண்ண முடியும், பட் ஸ்டில் விஷுவல் ஸ்டுடியோ இருந்ததுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு டீபக் எல்லாத்துக்குமே வாட்ச் பண்ணுறதுக்கெல்லாம். இது ரெண்டுமே நமக்கு தேவையான மற்றதெல்லாம் கொடுத்துட்டோம். டேட்டா பேஸ் சைடு வந்துட்டு உங்ககிட்ட MySQL சொல்லியிருக்காங்களா? எனக்கு எதுவும் சொல்லலை. ஓகே, நம்ம யூஸ்வலாக வந்துட்டு MySQL தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இந்த MySQLல ஒர்க் பெஞ்ச் இருக்கும். இங்கே போயிட்டு நீங்கள் ஒர்க் பெஞ்சை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஒர்க் பெஞ்ச் அப்படின்றது வந்துட்டு நமக்கான எடிட்டர், டேட்டா பேஸுக்கான எடிட்டர். உங்ககிட்ட செட்டப் இருந்ததுன்னா ஓகே, இல்லைன்னா பரவாயில்ல. இது எடிட்டரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா MySQL சர்வர் டவுன்லோட் பண்ணணும். அதுலேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வெர்ஷன் இருக்குது, கம்யூனிட்டி சர்வர். இந்த கம்யூனிட்டி சர்வரை டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் உங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னமோ அதில். இதுதான் நமக்கு தேவையான செட்டப். இது இல்லாமல் நமக்கு என்ன தேவைப்படும்னா நோடு தேவைப்படும். நோடு ஆல்ரெடி இருந்ததுன்னா ஃபைன், இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு லேட்டஸ்ட் வெர்ஷன், உங்களுக்கு எந்த வெர்ஷன் 20+, ஓகேங்களா? வெர்ஷன் 20க்கு மேலே வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு வெர்ஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தா போதும். ரொம்ப பழசு வேணாம், தட் வுட் பி அவுடேட்டட் ஒன்றா இருக்கும். அதனால் நீங்கள் 20க்கு இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு வெர்ஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடலாம். இன்ஸ்டால் ஆகிருச்சு அப்படின்றத எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னா, ஒன்ஸ் நீங்கள் நோடை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் டெர்மினலை ஓப்பன் பண்ணிவிட்டு நோட் -vன்னு சொல்லிட்டு டைப் பண்ணால் உங்களுக்கு எதனா ஒரு இது காட்டணும். சரியா? ஆஸ் லாங் as இது ஏதாவது ஒரு வேர்ஷனை காட்டுற வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை. ஒருவேளை நீங்கள் நிறைய வேர்ஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா NVM அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இந்த பேக்கேஜை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். இஃப் இட் இன்கேஸ் நீங்கள் மோர் தென் ஒன் வேர்ஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா NVMக்கும் கிளாஸுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆஸ் லாங் as இந்த நோட் -v உங்களுக்கு ஏதாவது ஒரு வேர்ஷனை ரிட்டர்ன் பண்ணிச்சு 20+, தட்ஸ் ஃபைன். இது மட்டும்தான் நமக்கு தேவையான செட்டப்.
ஓகேங்களா? மத்தபடி எடிட்டர் சொல்லியாச்சு. ப்ரௌசர் ஆஸ் யூசுவல் இருக்கும். சி ஷார்ப்ல தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ எல்லாருக்குமே சி ஷார்ப் ஆல்மோஸ்ட் தெரியுதுன்றதுனால நம்ம ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஃபாஸ்ட்டா நம்ம கவர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் போயிரலாம். ஈஸியா இருக்கும். இது வந்துட்டு கிளாஸ் வைஸ் செட்டப் என்ன பண்ணணுன்ட்டு. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் வந்துட்டு வீக்கெண்டு தான் சொல்லியிருப்பாங்க. நம்ம வந்து .NETல ஸ்டார்ட் பண்ணி ஆப்வியஸா பேசிக்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டா நம்ம கவர் பண்ணிட்டே போவோம். சரிங்களா? ஏபிஐ முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ஏபிஐ யூஸ் பண்ணி நம்ம டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணுவோம். டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ரியாக்ட் படிப்போம். ரியாக்ட் படிக்கும்போது வெப் பேசிக்ஸ்ல இருந்து தான் வரும். ஓகே. ஸோ எப்படி ரிக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ் ஒர்க் ஆகுது, அதுதான் யூஷுவல் டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ணுறது. என்னென்ன டாபிக் நமக்கு வரும், எப்படி வந்துட்டு வெப் ரெண்டர் ஆகுது, ரியாக்டோட பர்பஸ் என்ன, ஏன் ரியாக்ட் படிக்கிறோம், ரியாக்டில் என்னென்ன இருக்குது, அதோட டாபிக்ஸ். அதுக்கு அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரியாக்டில் வந்துட்டு இருக்கிற ஃப்ரண்ட் எண்டை எப்படி .NET ஏபிஐயோட இன்டிகிரேட் பண்ணுறது, அதில் வர்ற இஷ்யூஸ் என்ன, இதுதான் வந்துட்டு ஓவராலாக படிக்க போகிறது. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களில் எத்தனை பேருக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் தெரியும்? ஜாவா நான் ஸ்கிரிப்ட். யூஸ் பண்ணியிருக்கேன் பட் ரொம்ப இல்ல கோபி. ஓகே. மற்றவங்க? ப்ரீவியஸ்லி கிளாஸ் பண்ணதுனால இப்பதான் ஓகே. கிளாஸ் ஜாவா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பண்ணிக்கோ, ஸோ நான் ஸ்ட்ரக்சர்டா தெரியாது. ஓகே. அப்போ நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணணும், கரெக்டா? ம் ஓகே. ஸோ அப்போ ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஜாவா ஸ்கிரிப்டுக்கு கொஞ்சம் டைம் அதிகமாக தேவைப்படும். அதுக்கப்புறமா தான் வந்துட்டு நம்ம ரியாக்டுக்கு போக முடியும். சரிங்களா? ஓகே. எனக்கு அவ்வளோதான். நடுவில் நான் டாஸ்க்கு கொடுப்பேங்க அப்பப்போ. ஸோ அந்த டாஸ்க்கெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். ஓகேங்களா? நான் அப்பப்போ டாஸ்க் கொடுப்பேன். மேபி ஒரு 2 கிளாஸுக்கு ஒரு வாட்டி, 3 கிளாஸுக்கு ஒரு வாட்டி நான் வந்துட்டு கிளாஸில் அந்த டாஸ்க் கொடுப்பேன். அதை நீங்கள் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் எனக்கு டெமோ பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? ஓகே கோபி. ஓகே. ஓகே. எஸ். இதுதான் வந்துட்டு ஓவரால். உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா சொல்லிடுங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு கிளாஸ் என்ன வீக் டே பேட்ச் போயிட்டு இருக்குன்னு. ஆமாம். எனக்கு பேசிக்ஸ் HTML, CSS, JavaScript கவர் பண்ணிட்டாங்க. ரியாக்ட்ல we are halfway through. So a few more classes to go. ஓகே. So அதனால அதுல I can do something to a basic level. நீங்க அதுல இருந்து கண்டினியூ எப்படி இந்த கிளாஸ் ப்ராசஸ் இருக்கு, எப்படி எனக்கு பேக் எண்ட்ல இருந்து நம்ம டுவர்ட்ஸ் ஃப்ரண்ட் எண்ட் போறது? ஆமாம், பேக் எண்ட்லேருந்து தான் ஃப்ரண்ட் எண்டு. ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு .NET தான் ஃபுல்லாக முடிச்சிருவோம். முடிச்சதுக்கு அப்புறமா தான் வந்துட்டு ரியாக்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். ரியாக்ட் ஸ்ட்ரெயிட்டாகவே ஸ்டார்ட் பண்ணாமல் ஜாவா ஸ்கிரிப்ட் வரும். அதுக்கு முன்னாடி பேசிக்ஸ் முடிச்சுட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து ரியாக்டுக்குள்ளே போவோம். ஸோ ஏபிஐஸ் கூட நீங்க இந்த கிளாஸ்ல தான் கவர் பண்றீங்க இல்லையா? ஏபிஐனா C# தான் ஏபிஐ கவர் பண்ணுவோம். ஓகே. ஓகேங்களா? யா. வேற ஏதாவது கொஸ்டின்? அப்புறம் எனக்கு வந்து C# எனக்கு தெரியும் ஓரளவுக்கு. பட் ஆனால் எனக்கு ரொம்ப எல்லாம் தெரியாது. பேசிக்ஸா எனக்கு ஓரளவுக்கு தெரியும், அவ்வளவுதான். தட்ஸ் ஃபைன். நம்ம எப்படியோ கவர் பண்ண போறோம்ல எல்லாமே. சரி, ஓகே. நான் .NET கம்ப்ளீட்டா இது இல்லை, பேசிக்ல இருந்து தான் பார்க்கணும். ஓ அப்படிங்களா? ஆமா. ஓகே. உங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்னது? .NETல ஒர்க் பண்ணியிருக்கீங்களா இல்லை ஒர்க்கே பண்ணதில்லையா? .NETனா ஒரு 4 to 5 months மட்டும்தான் ஒர்க் பண்ணோம். ஆல்மோஸ்ட் எனக்கு 4+ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. வேற வேற டெக்னாலஜியில் வந்துட்டு ஒரு 1 year அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ கம்பெனினா Node.jsல வந்துட்டு ஒரு 2 years ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் ஸ்ட்ரக்சர்டாக எனக்கு தெரியாது. Node.jsல. ஆமாம். சரி. அப்படின்னா ஆனால் தான் .NETல நான் பேசிக்லேருந்து இது பண்ணணும். சரிங்க. நம்ம எப்படியோ பேசிக்ல தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதனால அதுல உங்களுக்கு ப்ராப்ளம் வராது தான். ஓகே. சரியா? ஓகே. வேற யாருக்காவது எதனா கன்சர்ன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா சொல்லிடலாம். அப்புறம் நான் வந்து ஆங்குலர் எடுத்திருக்கேன். இப்போ நீங்க ரியாக்ட் பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அது ஏதாச்சும் அஃபெக்ட் ஆகுமா? இல்லை எல்லாத்துக்குமே
ஒரே மாதிரி இருக்குமா? இல்ல இல்ல அது வேற இது வேற. நீங்க ஆங்குலர் படிக்கணும் அப்படின்னாலுமே உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் தெரிஞ்சிருக்கணும். ஏன் அப்படின்னா வந்துட்டு ஆங்குலர்ல டைப் ஸ்கிரிப்ட் இருக்கும். டைப் ஸ்கிரிப்ட் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் பேஸ் பண்ணது. ஆமா. ஓகேவா? இப்ப நம்ம மார்னிங் காலையில அந்த பேட்ச் தான் நம்ம சேர்ந்திருக்கேன். அது ப்ராப்ளம் இல்ல. ஆங்குலர் போயிட்டு. அதுக்கும் இதுக்கும் ப்ராப்ளம் இல்ல. ஓகே ஓகே. ஓகே. வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்காங்க? சரி, ஓகே. அப்ப என்ன பண்ணலான்னா, மிச்சம் இருக்கிற அந்த ஒரு 1/2 அன் ஹவர் டைமுக்குள்ள அந்த வெப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் கவர் பண்ணிடுறேன். ஸோ தட் நெக்ஸ்ட் இதுல இருந்து நம்ம மத்த டாபிக் பார்க்கலாம். ஸோ, இப்ப என்ன பார்க்க போறோம்னா, ஒரு வெப் அப்ளிகேஷன் ஆக்சுவலா எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்த்தலாம். இது வந்து காமன். ஒரு வெப் அப்ளிகேஷனா நமக்கே தெரியும். ஒரு ரிக்வெஸ்ட் அனுப்புவோம், ஒரு ரெஸ்பான்ஸ் வரும். அந்த ரெஸ்பான்ஸ வச்சு நம்ம ஒர்க் பண்ணுவோம். கரெக்ட்டுங்களா? ரிக்வெஸ்ட் யார் அனுப்புவா அப்படின்னா, நம்மளோட ஃப்ரண்ட் எண்ட் அனுப்பும். ரிக்வெஸ்ட் வந்து நம்ம ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து போகும். அது யாருக்கிட்ட போகும் அப்படின்னா, நம்மகிட்ட இருக்கிற பேக் எண்ட் அப்ளிகேஷன் கிட்ட போயிரும். பேக் எண்ட் அப்ளிகேஷன் நம்ம எதுல எழுதினாலும் சரி, அது ப்ராப்ளம் இல்ல. இதுக்கு நடுவுல தான் வந்து நமக்கு தேவையான கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே நடக்கும். நம்ம எந்த லாங்குவேஜ் படிச்சாலுமே சரி, அது நமக்கு இந்த இடத்துல தான் நமக்கு ஒர்க் ஆகும். ஓகேவா? ஃப்ரண்ட் எண்ட்ல தான் நமக்கு ரியாக்ட் இருக்கு. இங்க பேக் எண்ட்ல .NET இருக்கு. இதுக்கப்புறமா இந்த பேக் எண்டுக்கு ஃப்ரண்ட் எண்டுக்கு தேவையான டேட்டாபேஸ்ல இருந்து நம்ம கொண்டு வருவோம். இங்க தான் டிபி இருக்குன்னு வச்சுப்போம். இது யூசுவல் ஃப்ளோ. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து சும்மா இங்க டிபின்னு குடுத்துர்றேன். ஓகே. ஸோ அதுக்கப்புறமா இந்த கம்யூனிகேஷன் இந்த இடத்துலேருந்து இப்படி தான் இருக்கும். இவன் டேட்டா எடுக்க போவான், எடுத்துட்டு வந்துருவான். வந்துட்டு இந்த பேக் எண்ட் வந்து ஃப்ரண்ட் எண்டுக்கு எப்படி டேட்டா தேவையோ அதை ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரண்ட் எண்டு கிட்ட அனுப்பிடும். இப்போ இந்த ரிக்வெஸ்ட் வந்துட்டு இங்க இருந்து இந்த சர்வருக்கு எப்படி போகுது, என்ன பண்ணுது, என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் வருது அப்படின்றத பார்க்க போறோம். ஒரு ரிக்வெஸ்ட் வந்துட்டு நம்ம அனுப்புறோம்னா யூசுவலா ரிக்வெஸ்ட்டுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதே ஸ்ட்ரக்சர் தான் நமக்கு ரெஸ்பான்ஸுக்குமே இருக்கும். ஓகேங்களா? ஒரு ரிக்வெஸ்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த ரிக்வெஸ்ட்டுக்கு ஹெட்டர்னு ஒண்ணு இருக்கும். அதே மாதிரி வந்து பாடி இருக்கும், ஃபூட்டர் இருக்கும். யூசுவலா நமக்கு ஃபூட்டர்ல எந்த டேட்டாவுமே இருக்காது. யூஸ்ஃபுல் டேட்டா. இட்ஸ் கைண்ட் ஆஃப் நம்ம லெட்டர் எழுதும்போது ஃப்ரம்மு, பாடி, அதுக்கப்புறம் ஃபூட்டர்ல வந்து தேங்க்ஸ், ரெஸ்பெக்டிவ்லி அப்படிலாம் எழுதுவோம்ல, அந்த மாதிரி தான். இப்படி தான் இருக்கும். அதனால நம்ம ஃபூட்டரை கன்சிடர் பண்ண மாட்டோம். இந்த ஹெட்டரும் பாடியும் தான் ரொம்ப முக்கியம். ஹெட்டர்ல யூசுவலா என்ன இருக்குன்னா, யார்கிட்ட இருந்து வருது, என்ன வேலைக்காக வருது, என்ன பண்ண போகுது அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். பாடியில வந்துட்டு ஆக்சுவல் கண்டென்ட்டை ஹோல்டு பண்ணியிருக்கும். இதுதான் வந்துட்டு முக்கியமா ரிக்வெஸ்ட்ல தெரிஞ்சுக்கணும். இதே ஸ்ட்ரக்சர் தான் ரெஸ்பான்ஸ். ஃப்ரம் டு மட்டும் மாறி இருக்கும். இப்போ இந்த ரிக்வெஸ்ட்டோட ஹெட்டர் இருக்கு இல்லையா? இந்த ஹெட்டர்ல பார்த்தீங்கன்னா, நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில கண்டென்ட் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து கண்டென்ட் டைப்ன்னு மென்ஷன் பண்ணுவோம் ஹெட்டருக்குள்ள. அதுக்கப்புறம் அக்செப்ட் டைப்ன்னு சொல்லிட்டு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்டஸ் கோடு வரும். அதுக்கப்புறம் HTTP மெத்தட்ஸ் வரும். இதெல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் யூசுவலா இந்த ஹெட்டர்ல வரும். இது இல்லாம ஆத்தரைசேஷன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. இந்த இந்த 5மே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பை டிஃபால்ட்டா நம்ம ஹெட்டர்ல யூஸ் பண்றது. நீங்க ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்தாலும் சரி, பேக் எண்ட்ல இருந்தாலும் சரி. கண்டென்ட் டைப் அப்படின்னா என்னன்னா, ரிக்வெஸ்ட்டோட பாடியில ஏதோ ஒரு கண்டென்ட் இருக்கு. சரியா? ரிக்வெஸ்ட்டோட பாடியில ஏதோ ஒரு கண்டென்ட் இருக்கு. இதுதான் கண்டென்ட்ன்னு வச்சுப்போம் நம்ம. ஏதோ ஒரு கண்டென்ட் இருக்கு. அது எந்த டைப் ஆஃப் கண்டென்ட் அப்படின்னு சொல்றது தான் இந்த கண்டென்ட் டைப். ஸோ நீங்க ரிக்வெஸ்ட்டோட பாடியில கண்டென்ட் டைப்பை நீங்க போட்டிருக்கீங்க அப்படின்னா, அப்ப அந்த கண்டென்ட் எந்த டைப் அப்படின்றத இந்த ஹெட்டர்ல நீங்க மென்ஷன் பண்ணணும். மென்ஷன் பண்ணும்போது தான் அவன் ப்ராப்பரா ஒர்க் ஆவான். இல்லைன்னா வந்துட்டு ஒர்க் ஆகாம போறதுக்கு சான்சஸ் இருக்கு. எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன்னா, அப்ளிகேஷன் /JSON அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் JSON ஃபார்மேட்ல கண்டென்ட் டைப் வச்சிருக்கேன் அப்படின்றது அர்த்தம். அக்செப்ட் டைப்னா என்னன்னா, எந்த டைப் ஆஃப் கண்டென்ட்டை
நான் அக்செப்ட் பண்ணுவேன். எனக்கு என்ன வேணும் அப்படின்றத நான் கேட்பேன். அதுதான் அக்செப்ட் டைப். ஓகேங்களா? இது வந்து கன்டென்ட் நெகோசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இந்த இதெல்லாமே வரும். இதில் அக்செப்ட் டைப்பில் நம்ம ஏதோ ஒன்று இப்போ நான் HTML ஃபார்மேட்டில் வேணும், இல்லை XML ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணால் எனக்கு அங்கேருந்து வர்ற ரெஸ்பான்ஸ் வந்து XML ஃபார்மேட்டில் வரும். ஆப்வியஸாக அங்கே கோடு எழுதி வச்சுருப்போம். ஹெடரில் அக்செப்ட் டைப்பை ரீட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டேட்டாவை மாடிஃபை பண்ணி அந்த ஸ்ட்ரக்சரில் அனுப்பி வைப்போம். இதுதான் அக்செப்ட் டைப். ஸ்டேட்டஸ் கோட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டஸ் கோட்ஸே வந்து நம்ம ஒரு கேட்டகரியாக பிரிச்சிடும், ஒரு 5 கேட்டகரியாக. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து 100 சீரீஸ், 200 சீரீஸ், அதுக்கு அடுத்தது 300 சீரீஸ், 400 சீரீஸ், அதுக்கு அடுத்தது 500 சீரீஸ். இந்த சீரீஸை தான் நம்ம ஸ்டேட்டஸ் கோடுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணோம். இதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியுன்றதுனால நமக்கு அது பரவாயில்ல. இஃப் இட் இன் கேஸ் உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் அப்படியே ரெஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த 100 அப்படின்றது என்ன? அது 100னா 100லேருந்து 199 நடுவில் இருக்கிற எல்லா நம்பருக்குமே வந்துட்டு நம்மக்கிட்ட இது இருக்காது, ஸ்டேட்டஸ் கோடு இருக்காது. பட் அந்த சீரீஸை தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். நீங்கள் 100 அப்படின்ற இந்த சீரீஸில் வந்தாலே நம்ம அதை ஜஸ்ட் ஒரு அக்னாலேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அக்னாலேஜ்மெண்ட் அப்படின்னா நீ ரிக்வெஸ்ட் அனுப்புன, அது எனக்கு வந்துருச்சு அவ்வளோதான். தட் நாட் கோயிங் டு டு எனிதிங் வித் தட். நம்ம யூஸ்வலாக அந்த 100 சீரீஸில் வந்து டெவலப்பராக நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். ஓகேங்களா? நான் கோடில் சொல்கிறேன் நான். எதுவும் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் ஒரு அக்னாலேஜ்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுற சீரீஸ். அது இன்டர்னலாக ப்ரௌசர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து 200. இந்த 200 சீரீஸில் எது வந்தாலுமே நமக்கு சக்ஸஸ் தான். ஸ்பெசிஃபிக்காக மீனிங்ன்ட்டு இல்லை, 200 சீரீஸில் எது வந்தாலுமே சக்ஸஸ் தான். உங்களுக்கு 200 வந்தது அப்படின்னா அதுக்கு பேர் ஓகே. நீங்கள் ரிக்வெஸ்ட் அனுப்புனீங்க, நான் ரெஸ்பான்ஸ் அனுப்புகிறேன், எல்லாமே எனக்கு ஒர்க் ஆகுது, எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லை. இதுதான் 200 அப்படின்றதுக்கு. 201 அப்படின்னு ஸ்டேட்டஸ் கோடில் வந்தது அப்படின்னா கிரியேட்டட் அப்படின்னு அர்த்தம். கிரியேட்டட்னா நம்ம புதுசாக ஒரு டேட்டாவை சர்வரில் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ எங்கேயாவது ஒரு அக்கௌண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். ஃபேஸ்புக் அக்கௌண்ட், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட், ஏதோ ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க. அப்போ அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து 201 அப்படின்ற ஸ்டேட்டஸ் கோடில் வருது. இந்த ஸ்டேட்டஸ் கோடை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா, இப்போ ஃப்ரண்ட் எண்டில் இருந்து ரியாக்டில் இருந்து நான் ஒரு ரிக்வெஸ்ட் அனுப்புகிறேன். நான் அனுப்புகிற ரிக்வெஸ்ட்டுக்கு என்ன ஆச்சு அப்படின்றது எனக்கு தெரியணும்ல. ஆப்வியஸாக நம்ம அதை வேலிடேட் பண்ணுவோம். அதை வேலிடேட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டேட்டஸ் கோடை யூஸ் பண்ணிப்போம். அதனால தான் நம்ம ஸ்டேட்டஸ் கோட் படிக்கிறோம். இது வரைக்கும் புரியுதா? எஸ் கோபியா. இப்போ இந்த கிரியேட்டட் அப்படின்னா புதுசாக ஒரு ரெக்கார்டை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 204ன்னு ஒன்று இருக்குது. 204னா வந்து நோ கண்டென்ட். நோ கண்டென்ட்னா இப்போ ஏதாவது ஒரு சர்ச் ரிசல்ட் இருக்குன்னு பார்த்துப்போம். நான் வந்து டேட்டாவை சர்ச் பண்ணுறேன், நேமை வச்சு சர்ச் பண்ணுறேன். அந்த ஃபார்மில் நான் சர்ச் பட்டனை கிளிக் பண்ணும்போது ஒரு ரிக்வெஸ்ட் ஒரு சர்வருக்கு சர்ச் பண்ணிவிட்டு அந்த டேட்டா எதுவுமே சர்வரில் இல்லை அப்படின்னா நம்ம நோ கண்டென்ட் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணுவோம். இந்த நோ கண்டென்ட் ஸ்டேட்டஸ் கோடை நான் 204ன்னு செட் பண்ணி அனுப்பும் பொழுது அதில் பாடி இருக்காது, ஹெட்டர் மட்டும்தான் இருக்கும். ஹெட்டரில் ஸ்டேட்டஸ் கோடு மட்டும்தான் இருக்கும். சரியா? பாடி வந்து இருக்காது, ஏன்னா கண்டென்ட் எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். எதுக்கு நான் கேட்டதுக்கு கண்டென்ட் எதுவும் இல்லைன்னு அர்த்தம். யூஸ்வலாக 200ல் இதெல்லாம் தான் யூஸ் பண்ணுவோம். 300 அப்படின்னா என்ன அர்த்தம்னா வந்து ரீடைரக்ட். எதாக இருந்தாலுமே ரீடைரக்ட் தான். நம்ம யூஸ்வலாக வந்துட்டு பார்த்துருப்போம். இப்போ நம்மலாம் இப்போ டெப்ளாய் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ அந்த டெப்ளாய் பண்ணும்போது அந்த நேம் எல்லாம் வச்சுருப்போம். உங்களுக்கே தெரியும், நம்ம ரிக்வெஸ்ட் வந்தால் இந்த ரிக்வெஸ்ட் வந்து இந்த இடத்துல ரீடைரக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறமா எனக்கு வேலிடேட் ஆகிட்டு அதுக்கப்புறமா என் கண்ட்ரோலருக்கு வரட்டும் அப்படின்ட்டுலாம் வந்து நம்ம ரிஸ்ட்ரக்ஷன் செட் பண்ணுவோம் இல்லையா, கேட்வேல அந்த மாதிரியெல்லாம். அங்கே எல்லாமே இந்த ரீடைரக்ட் தான் வரும். ஸோ இதுலேயே டெம்பரரி ரீடைரக்ட், பெர்மனன்ட் ரீடைரக்ட் எல்லாமே இருக்குது. ஸோ 300 சீரீஸில் எது வந்தாலுமே அது ஜஸ்ட் த ரீடைரக்ட், அவ்வளோதான். 400 சீரீஸ் ரொம்ப முக்கியமானது. 400 சீரீஸில் எது வந்தாலுமே கிளைண்ட் சைடில் இருக்கிற எரர், விச் இஸ் நத்திங் பட் என் ஃப்ரண்ட் எண்டில் இருக்கிற எரர். ஓகேவா? இதுக்கும் சர்வருக்கும் சம்மந்தம் இல்லை, எதுவாக இருந்தாலும் ஃப்ரண்ட் எண்டு தான். 400 அப்படின்னா பேட் ரிக்வெஸ்ட். பேட் ரிக்வெஸ்ட் அப்படின்னா நீங்கள் அனுப்புகிற ரிக்வெஸ்ட்டை அவனால் புரிஞ்சுக்க முடியல, ஏதோ தப்பு இருக்குது, நீங்கள் அனுப்புறதுல தப்பு, இந்த ரிக்வெஸ்ட்டோட இதுவே தப்பு, அதுதான் பேட் ரிக்வெஸ்ட். ஓகேவா? 401 அப்படின்னா அன்ஆத்தரைஸ்டு, யூசர் நேம் பாஸ்வேர்டு தப்பு, அதெல்லாமே அன்ஆத்தரைஸ்டு. 403 அப்படின்னா ஃபர்பிடன், உங்களுக்கு அந்த அப்ளிகேஷனுக்கு ஆக்சஸ் இருக்குது பட் அந்த கண்டென்ட்டுக்கு ஆக்சஸ் இல்லை.
அது ஃபர்பிடன். நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாம் இப்போ ஃப்ரீயாக இருக்குது, நான் பார்க்குறேன். இதே பணம் கட்டி பார்க்க வேண்டிய படத்தை போட்டால் வராது. ஸோ தட்ஸ் அ ஆக்சஸ் இஷ்யூ. 404 அப்படின்னா நாட் ஃபவுண்ட். இப்போ எதுனா ஒரு இமேஜ் இருக்கு, ஏதாவது ஒரு பேஜை நான் வந்து தேடுறேன், அப்போ அது கிடைக்கல அப்படின்னா அப்போ அது நாட் ஃபவுண்ட். சரிங்களா? அடுத்தது வந்து 405 இருக்கு. 405 என்னன்னா, இந்த HTTP மெத்தட் இருக்குல்ல, இதுக்கப்புறம் தான் படிக்க போகிறோம். இந்த HTTP மெத்தட் நம்ம கோடு எழுதும்போது ஒரு ஸ்பெசிஃபிக் HTTP மெத்தடை பாயிண்ட் பண்ணி எழுதுவோம். ஆனால் ரிக்வெஸ்ட் அனுப்பும் பொழுது நான் தப்பாக அனுப்புனேன்னா அப்போ தான் எனக்கு இந்த 405 வரும். அன்சப்போர்ட்டட் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா 409 அன்சப்போர்ட்டட்னு எழுதிடுறீங்க. எங்கே எழுதுது? அன்சப்போர்ட்டட். அடுத்தது பார்த்தீங்கன்னா 409. 409னா கான்ஃப்ளிக்ட். ஒரு அக்கௌண்ட் இருக்கு, அகைன் நான் வந்து இன்னொரு அக்கௌண்ட் அதே இமெயில் ஐடியில் கிரியேட் பண்ண போகிறேன், விச் இஸ் நத்திங் பட் கான்ஃப்ளிக்ட். இவ்வளோதான். 420 இன்னொன்று 422 நினைக்கிறேன், அன்ப்ராசஸ்டு என்டிட்டி, விச் மீன்ஸ் நீங்கள் அனுப்புறீங்க டேட்டா, பட் அந்த டேட்டா வச்சு என்னால் எதுவும் பண்ண முடியல. தட்ஸ் நத்திங் பட் அன்ப்ராசஸ்டு என்டிட்டி. புரியுதா? இது வரைக்கும் ஓகேவா? கோபி. ஓகே. இப்போ அந்த 300 ரீடைரக்ட்ல என்ன பண்ணுங்க கோபி? அந்த ஸ்டெப் மட்டும் கரெக்டாக இன்னொரு தடவை சொல்லுங்க. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ நீங்க சரி, இப்போ நீங்க ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றீங்க, சரியா? அந்த ப்ராஜெக்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு டொமைன் மேப் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்துட்டு test.comனு ஒரு டொமைன் வாங்கியிருக்காங்க. இப்போ அந்த கம்பெனி வந்து வேற ஒரு கம்பெனி அக்வயர் பண்ணிருச்சு. ஓகே. சரியா? இப்போ எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்லாம் test.com யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? அவங்க கிட்ட போயிட்டு நம்ம இந்த யூஆர்எல் யூஸ் பண்ணாத, வேற யூஆர்எல் யூஸ் பண்ணுன்னு சொல்ல முடியாது. அதுக்கு பதிலா என்ன பண்ணுவோம்னா, அக்வயர் பண்ண கம்பெனி இருக்குல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட சர்வர்ல ரீடைரக்ட் யூஆர்எல் செட் பண்ணுவாங்க. ரீடைரக்ட் ரூல். ஓகே ஓகே ஸோ ஓகே ஓகே ஓகே. எப்பப்பெல்லாம் test.comக்கு ரிக்வெஸ்ட் வருதோ, அப்ப அந்த ரிக்வெஸ்ட் எல்லாமே எனக்கு என்ன ஆகும்னா, என்னோட அங்க வெப்சைட்டுக்கு நீ redirect. ரீடைரக்ட் பண்ணி விட்டுரு அப்படின்ட்டு. ஸோ தட்ஸ் அ ஓகே ரீடைரக்ட். இந்த மாதிரி ஓகே. எந்த ரீடைரக்ட் நடந்தாலும் சரி, டெம்பரரி ரீடைரக்ட், பெர்மனன்ட் ரீடைரக்ட், அந்த மாதிரி எது இருந்தாலுமே எனக்கு ரீடைரக்ட்ல வந்துடும். ஓகே ஓகே. ஷூர் கோபி. யா, தேங்க்ஸ். 500ல எது வந்தாலுமே சர்வர் எரர். ஓகேங்களா? இன்டர்னல் சர்வர் எரர். யூஸ்வலாக இன்டர்னல் சர்வர் எரர்னாலே அது கோடில் வர்ற எரர் தான். ஸோ நம்ம கோடை தான் பார்க்கணும். அப்புறம் வந்துட்டு 503னா கேட்வே எரர், சர்வீஸ் அன்அவைலபிள். சர்வீஸ் அன்அவைலபிள் அப்படின்னா நம்ம ஒரு சர்வரில் டெப்ளாய் பண்ணியிருக்கோம், நான் ரிக்வெஸ்ட் பண்ணுற டைமில் அந்த சர்வர் டவுனாக இருந்ததுன்னா எனக்கு 503 வரும், விச் இஸ் சர்வீஸ் அன்அவைலபிள். நான் கேட்குற அந்த டைமில் அந்த சர்வீஸ் இல்லை அப்படின்னு அர்த்தம். எல்லாமே சர்வர் சைடு எரர். இதெல்லாம் தான் யூஸ்வலாக ஸ்டேட்டஸ் கோட் நம்ம யூஸ் பண்ணுறது டெவலப்பராக. HTTP மெத்தட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, அதில் ஒரு 5 HTTP மெத்தட்ஸ் இருக்குது. அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சாரி. இதெல்லாம் தான் வந்துட்டு HTTP மெத்தட்ஸ். நம்ம டெவலப்பராக வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 5 தான் யூஸ் பண்ணுவோம். அதை விட்டுட்டு வேறு எதையும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இது 5 தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்துட்டு நமக்கு தெரியணும், ஆப்ஷன்னா என்ன, ப்ரீ ஃப்ளைட்னா என்னன்ட்டு. அதுக்காக கெட்டுனா ஆஸ் யூஷுவல், ஏதோ சர்வரில் இருக்கு, நான் போய் ரீட் பண்ண போகிறேன், நான் எதையுமே மாற்ற போகிறது கிடையாது, அதுதான் கெட்டு. போஸ்ட் அப்படின்னா நான் ஏதோ ஒரு டேட்டாவை கொண்டு போக போகிறேன் சர்வருக்கு, அதுதான் போஸ்ட். புட்டும் டேட்டாவை கொண்டு தான் போக போகுது சர்வருக்கு. பட் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, போஸ்ட் மீன்ஸ் கிரியேட்டிங் அ நியூ கண்டென்ட் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? இப்போ அக்கௌண்ட் கிரியேஷன் மாதிரி சும்மா கிரியேட் நியூ ரிசோர்ஸ். இது வந்து அப்டேட். டெலிட்னா டெலிட் தான், அதில் எதுவுமே இல்லை, சாஃப்ட் டெலிட்டோ ஹார்ட் டெலிட்டோ, பட் ஸ்டில் அது ஒரு டெலிட்னா டெலிட் தான்.
பேட்ச் அப்படின்னா பேட்சும் அப்டேட் தான், புட்டும் அப்டேட் தான். புட்டு என்ன பண்ணுன்னா என்டையரா அந்த ரிசோர்ஸை நான் ரீப்ளேஸ் பண்றேன். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணிட்டேன், அந்த அசைன்மெண்ட் தப்பு, திரும்ப இன்னொன்று சப்மிட் பண்ணுறேன், அப்போ பழைய அசைன்மெண்ட் போயிடும். தட்ஸ் புட் ஆப்ரேஷன். பேட்ச் அப்படின்னா மொபைல் நம்பரை மட்டும் நான் அப்டேட் பண்ணுறேன், ஃபோட்டோவை மட்டும் அப்டேட் பண்ணுறேன், அது எல்லாமே பேட்ச் ரிக்வெஸ்ட். ஓகேவா? இந்த 5 தான் வந்துட்டு நம்ம இதை பார்ஷியல் அப்டேட்னு எழுதிடுறேன். ஓகே, இந்த 5 தான் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறது டெவலப்பராக கோடில் நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஆப்ஷன்னா என்ன, ப்ரீ ஃப்ளைட்னா என்ன அப்படின்னா, இந்த ரிக்வெஸ்ட் எல்லாம் அனுப்புகிறோம் இல்லைங்களா, ரிக்வெஸ்ட் வந்துட்டு அனுப்புறதுக்கு முன்னாடி ப்ரௌசரில் இருந்து தான் கண்டிப்பாக ரிக்வெஸ்ட் போகும். அப்படி அந்த ரிக்வெஸ்ட் போகிறதுக்கு முன்னாடி அந்த ப்ரௌசர் என்ன பண்ணுன்னா, நான் அனுப்புகிற ரிக்வெஸ்ட் வந்து சேஃப் ரிக்வெஸ்ட்டா நான் சேஃப் ரிக்வெஸ்ட்டா அப்படின்றத செக் பண்ணும். சேஃப் ரிக்வெஸ்ட் அப்படின்னா என்னன்னா, நான் ரிக்வெஸ்ட் அனுப்புறதுனால சர்வரோட ஸ்டேட்டில் எந்த ஒரு சேஞ்சும் நடக்காது அப்படின்னு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிள் நான் ரீடு மட்டும்தான் பண்ணுறேன்னா சர்வரோட ஸ்டேட் மாற போகிறது இல்லை. பட் அதுவே நான் டெலீட் பண்ணால் ஒரு ரெக்கார்ட் டெலீட் ஆயிரும், அப்டேட் பண்ணால் ஒரு ரெக்கார்டு அப்டேட் ஆயிரும். கரெக்டா? இல்லை நான் புதுசாக க்ரியேட் பண்ணனாலுமே சர்வரோட ஸ்டேட் வந்து மாறி போயிடும். 4 ரெக்கார்டு இருந்தது 5 ரெக்கார்டாக மாறும். ஸோ எப்போ அந்த சர்வரோட ஸ்டேட் எனக்கு மாறுதோ அந்த ரிக்வெஸ்ட் நான் சேஃப் ரிக்வெஸ்ட். அப்போ கெட்டு மட்டும்தான் சேஃப் ரிக்வெஸ்ட். அப்போ அந்த கெட் ரிக்வெஸ்ட் வெறும் சேஃப் ரிக்வெஸ்ட்ன்றதுனால எப்பெல்லாம் என் அப்ளிகேஷன் கெட் ரிக்வெஸ்ட் அனுப்புதோ அப்போ எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆயிரும், ரிக்வெஸ்ட் சர்வருக்கு போயிடும். பட் இதுவே நான் சேஃப் ரிக்வெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா என் ப்ரௌசர் வந்துட்டு அந்த ப்ரீ ஃப்ளைட் ரிக்வெஸ்ட் அனுப்பும். ப்ரீ ஃப்ளைட் ரிக்வெஸ்ட் வந்து ப்ரௌசர் டெவலப்பர் அனுப்புகிற ரிக்வெஸ்ட் கிடையாது, ப்ரௌசருக்கு வேணும் அப்படின்றதுனால ஒரு ரிக்வெஸ்ட் அனுப்பும். ஆக்சுவல் ரிக்வெஸ்ட் போகிறதுக்கு முன்னாடி அனுப்புகிற ஒரு ரிக்வெஸ்ட் தான் ப்ரீ ஃப்ளைட் ரிக்வெஸ்ட். அந்த ப்ரீ ஃப்ளைட் ரிக்வெஸ்ட்டோட HTTP மெத்தட் தான் ஆப்ஷன். புரியுதா? ப்ரீபெய்ட் மட்டும் ப்ரீபெய்ட் ஒன்று, அப்புறம் வந்து இந்த புட்டும் பேட்சுமே அப்டேட் தான் பண்ணுதுங்கிறீங்க. ஆனால் எதை பேஸ் பண்ணி பார்ஷியல்னு சொல்கிறீங்க பேட்ச்? இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு உங்கள் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் நீங்கள் ப்ரொஃபைல் ஃபோட்டோவை மட்டும் மாற்றுறீங்கன்னு வச்சுக்கலாம், அது பேட்ச் ரிக்வெஸ்ட். இப்போ நம்ம பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டயரை ஃபுல்லாகவே மாற்ற மாட்டோம்ல, ஃபுல் டயருமே மாற்றினா அது அப்டேட்டு, புட்டு. டயரை மாற்றுறோம், புட்டு. அப்போ அதில் நான் வந்து ஒரு பேட்ச் ஒர்க் மட்டும் பண்ணுறேன் அப்படின்னா அது பேட்ச். புரிஞ்சுதா? ஆ டவுட் இருக்குது, ஒருவேளை எக்ஸாம்பிள் பார்க்கும்போது புரியும்னு நினைக்கிறேன். ம் சரி, ஓகே, புரியும் தான். பட் அதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும், சரிங்களா? இப்போதைக்கு நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, புட் ரிக்வெஸ்ட் அப்படின்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் ஒரு அப்டேட் பண்ணுறீங்க. அதுக்கு தான் நான் எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்போ ஒரு டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா நான் டயரே மாற்றிடுறேன், ஓகேவா? அது புட் ரிக்வெஸ்ட். நான் கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஓகே, பட் இதுவே வந்துட்டு பஞ்சர் ஆற இடத்துல நான் பேட்ச் மட்டும் பண்ணுறேன். உங்களுக்கு பேட்ச் எல்லாம் தெரியும்ல என்னன்ட்டு. அதுதான் வந்துட்டு இப்போ பேட்ச் மட்டும் நான் போடுறேன் அப்படின்னா அப்போ அது வந்துட்டு எனக்கு பேட்ச் ரிக்வெஸ்ட். அப்போ அதோட HTTP மெத்தட்ல பேட்ச்ன்னு இருக்கணும். புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது முடிச்சாச்சு. நான் என்ன சொல்றேன்னா ப்ரீ ஃப்ளைட் ரிக்வெஸ்ட்டை பற்றிட்டு சொல்லிட்டு இருந்தேன். ப்ரீ ஃப்ளைட் ரிக்வெஸ்ட் அப்படின்னா எப்போ உங்கள் அப்ளிகேஷன் நான் சேஃப் ரிக்வெஸ்ட் அனுப்புதோ அதுக்கு முன்னாடி ப்ரௌசர் அனுப்புகிற அந்த ரிக்வெஸ்ட்டுக்கு பேர் தான் ப்ரீ ஃப்ளைட் ரிக்வெஸ்ட். புரிஞ்சுதா? எஸ் கோபி. இதுதான் ப்ரீ ஃப்ளைட் ரிக்வெஸ்ட். எப்போ அந்த ப்ரௌசர் ப்ரீ ஃப்ளைட் ரிக்வெஸ்ட் அனுப்புதோ அப்போ அதோட அந்த HTTP மெத்தட் வந்து ஆப்ஷனாக வச்சு தான் அனுப்பும். ப்ரீ ஃப்ளைட் ரிக்வெஸ்ட் வந்து டெவலப்பர் அனுப்ப மாட்டாங்க, ப்ரௌசர் தான் அனுப்பும். ப்ரௌசர் வந்து டேக் கேர் பண்ணிக்கும். எதுக்காக அப்படின்னா சர்வரை நான் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். நான் சேஃப் ரிக்வெஸ்ட்டாக இருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணாத, வெறும் கெட்டை மட்டும் சப்போர்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி என்னால் கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும்.
ஸோ அப்படி கான்ஃபிகர் பண்ணுறத நம்ம சர்வருக்கு தெரியணும் அப்படின்றதுனால ப்ரௌசர் இந்த ப்ரீ ஃப்ளைட் ரிக்வெஸ்ட்டை அனுப்பும். இந்த ப்ரீ ஃப்ளைட் ரிக்வெஸ்ட் அந்த ப்ரௌசர் என்ன பண்ணுன்னா அனுப்பிட்டு சர்வர் வந்து கான்ஃபிகரேஷன்ஸ் அனுப்பி வைக்கும். நான் வந்து கெட்டு புட்டு போஸ்ட் டெலீட்டு எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா நான் வந்து கெட்டு மட்டும் சப்போர்ட் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா நான் வந்து கெட்டும் புட்டும் மட்டும் சப்போர்ட் பண்ணுவேன். மற்றபடி எதையுமே நான் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி கான்ஃபிகர் பண்ணியிருப்பாங்க. அப்படி கான்ஃபிகர் பண்ணியிருக்கிற அந்த ஸ்பெசிஃபிக் கான்ஃபிகரேஷன் தான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸில் வரும். இந்த ப்ரீ ஃப்ளைட் ரிக்வெஸ்ட்டுக்கு பாடி இருக்காது. ஓகேவா? ரிக்வெஸ்ட்டுக்கு இருக்காது, ரெஸ்பான்ஸுக்கு இருக்காது, ஹெட்டர் மட்டும்தான் இருக்கும். புரியுதா? ஓகே. எஸ். இதுதான் ப்ரீ ஃப்ளைட் ரிக்வெஸ்ட். இப்போ இந்த ப்ரீ ஃப்ளைட் ரிக்வெஸ்ட் வந்து நான் சேஃப் ரிக்வெஸ்ட் அனுப்புறதுக்கு முன்னாடி மட்டும்தான் அனுப்பும். அதை வந்து ப்ரௌசர் வந்து கொஞ்சம் நேரம் கேட்ச் பண்ணி வச்சுக்கும். கேஷ் நமக்கு தெரியல, அந்த மாதிரி கேஷ் பண்ணி வச்சுக்கும். அந்த டைம் வரைக்கும் எந்த நான் சேஃப் ரிக்வெஸ்ட்னாலும் ப்ரௌசர் வந்து அனுப்பிடும். சரிங்களா? இதுதான் வந்து HTTP மெத்தட்ஸ். இதில் இன்னொரு விஷயம் இருக்கு, என்ன அப்படின்னா ஐடெம்பார்ட்டன்ட். ஓகே, ஐடெம்பார்ட்டன்ட்னா ஒரு ரிக்வெஸ்ட் நான் அனுப்புகிறேன். அந்த ரிக்வெஸ்ட்டை நான் எத்தனை வாட்டி அனுப்புனாலுமே சரி எனக்கு ஒரே ரெஸ்பான்ஸ் தான் வரும். ஓகே, அவ்வளவுதான் வந்துட்டு ஐடெம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள், நான் கெட் ரிக்வெஸ்ட் அனுப்புகிறேன் அப்படின்னா அந்த கெட் நான் 100 வாட்டி கூப்பிட்டாலும் எனக்கு ஒரே ரெஸ்பான்ஸ் தான் கொடுக்கும், ஒரே ரிக்வெஸ்ட்டை. அதுதான் ஐடெம்பார்ட்டன்ட். ஸ்பெல் பண்ணுங்க கோபி. IDEM POTNT. ஐடெம்பார்ட்டன்ட். ஓகே. ஓகேங்களா? இதுதான் அந்த இது ஐடெம்பார்ட்டன்ட்ன்ற ஒரு கான்செப்ட். எத்தனை வாட்டி அனுப்பிச்சாலுமே எனக்கு ஒரே ரெஸ்பான்ஸ் தான் வரும். ஓகே, அவ்வளவுதாங்க. இதெல்லாம் தான் பேசிக்ஸ். இதெல்லாம் தான் நமக்கு தெரியணும். இது வந்து ஏபிஐ ஸ்பெசிஃபிக். ஏபிஐயில் அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். பட் ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து அனுப்பும் போதும் வேலிடேட் பண்ணும்போது நமக்கு இதெல்லாம் தெரியணும். இப்போ அந்த ப்ரீ ஃப்ளைட்ல தான் நம்ம ஆப்ஷன் மெத்தடை யூஸ் பண்றோம், கரெக்ட்டுங்களா? அபார்ட் ஃப்ரம் தட் அதை தவிர நம்ம வேற எதுவும் அது ஒரு யூஸ் டைப்பா பண்ண யூஸ் பண்ண மாட்டோம். போகிறோம்? ஓகே, ஆமா, மாட்டோம். சரி. ஓகேவா? ஓகே. எல்லாருக்கும் ஓகே தானே? எஸ் கோபியா. ஓகே, எனக்கு ஓகே சார். தட்ஸ் இட்ங்க. ஸோ இன்ட்ரோ கிளாஸில் நம்ம இதை மட்டும்தான் வந்துட்டு இது பண்ணுறோம். ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா C# இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும். C# உங்களுக்கு செட்டப் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிட்டனால நமக்கு அதுக்கு அடுத்ததுல இருந்து என்ன ஏது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு போவோம். உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக கொஸ்டின்ஸ் இருக்குது, கிளாரிஃபிகேஷன்ஸ் தேவைப்படுது, அப்படி எதுனா இருந்தால் கூட நீங்கள் கேளுங்க. நான் வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் நான் சால்வ் பண்ணுறேன். ஃபைன். ஓகே கோபியா. ஓகேங்க. வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கா? வந்துட்டு புரியல, என்னது? செட்டப் வந்துட்டு முன்னாடி சொல்லியிருந்தீங்க. ஆமாங்க. நான் விஷுவல் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருப்பேன். அந்த சாட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, டீம்ஸோட ரீஜாயின் சாட் பண்ணல பாக்ஸ். இதாகல. ஓ, போயிடுச்சா? இருங்க, நான் லிங்க் திரும்ப இல்ல அனுப்பிச்சு இல்ல வைக்கிறேன். இல்ல நான் ரீஜாயின் பண்ணல சார், அதனால இடையில இல்ல அதான். ஓகே ஓகே. நமக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னா, நான் லிங்க் எல்லாம் ஆல்ரெடி அனுப்பிட்டேன். நமக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோடு தேவைப்படுங்க ரியாக்ட் படிக்கிறதுக்கு. இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். சரியா? அடுத்தது விஷுவல் ஸ்டுடியோ தேவை. விஷுவல் ஸ்டுடியோவில் 2026 கம்யூனிட்டி இல்லை, உங்ககிட்ட எந்த வெர்ஷன் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு பிரச்சனை இல்லை. விஷுவல் ஸ்டுடியோ நான் மேக் யூஸ் பண்ணுறனால மேக்குக்கு விஷுவல் ஸ்டுடியோ கிடையாது. நான் வந்து ரைடர் யூஸ் பண்ணுவேன். அது உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது, நீங்கள் ஒரே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா MySQL தேவைப்படும். MySQL உடைய சர்வர் கம்யூனிட்டி சர்வர் தான். இந்த லிங்க் எல்லாம் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். ஐ ஹோப் நீங்கள் மீட்டிங் லிங்க்ல போய் பார்த்தா இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா?
ஓகே சார். நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். MySQL கம்யூனிட்டி சர்வர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா MySQLோட ஒர்க் பெஞ்ச் இதை இன்ஸ்டால் பண்ணணும். ஒர்க் பெஞ்சுன்றது தான் எடிட்டர். சர்வர் ரன் ஆகும். இந்த எடிட்டர் மூலியமா கனெக்ட் பண்ணிட்டு நம்ம ஒர்க் பண்ணுவோம். அப்படி ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ இதெல்லாம் முடிஞ்சுதா? நெக்ஸ்ட் ரியாக்ட் படிக்கிறதுனால நமக்கு நோடு தேவைப்படும். ஏதாவது ஒரு நோடு வெர்ஷன் இருந்ததுன்னா நமக்கு போதும். அதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. 20க்கு மேல இருந்தா பெட்டர். ஓகே. ஓகே, அவ்வளவுதாங்க. இதெல்லாம் தான் செட்டப். இந்த செட்டப் எல்லாத்தையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகே. சாட்ல லிங்க் எதுவுமே இல்லை சார். எதுவுமே இல்லையா? அப்படின்னா போயிருச்சு போல இருக்கு. வாட்ஸ்அப்ல அப்படியே ஷேர் பண்ணிட்டீங்கன்னா கூட எடுத்துப்பாங்க. வாட்ஸ்அப்புக்கா? அது எங்க? ஒரு நிமிஷம் இருங்க, இது ஓப்பன் ஆக மாட்டேங்குது. 1 செகண்ட். வாட்ஸ்அப்ல நம்மளோட குரூப் எதுனே தெரியலையே. FSD React.net 250247. யா நான் அதில் போடுறேன் பாருங்க. நோடுக்கு போட்டாச்சு. அடுத்தது வேற எங்க போச்சு? விஷுவல் ஸ்டுடியோ வேணும்ல. கம்யூனிட்டி. விசேஷம் அந்த C# சொல்லுவீங்க, அது கோர் யூஸ் பண்ணுவோமா, ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணுவோமா? கோர் தாங்க யூஸ் பண்ணுவோம். எல்லா லிங்க்கும் போட்டுட்டேன். MySQL சர்வர் வேணும்ல. சர்வர் டவுன்லோட் கம்யூனிட்டி not this. இதெல்லாம் தான் ஓகேங்களா? ஐ திங்க் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டேன். இதெல்லாம் மட்டும்தானுங்க நீங்கள் செட்டப் பண்ணணும். ஓகே. மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ஓகே, இதெல்லாம் தான் செட்டப். இதெல்லாம் இருந்ததுனாலே உங்களுக்கு போதும். வேறு எதுவும் நீங்கள் இது பண்ண வேண்டாம். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? Next class Saturday, Sunday same time. சேம் டைம் தாங்க. இனிமேல் வந்துட்டு 3 to 5 வரைக்கும் நமக்கு கிளாஸ் இருக்கும். Okay. வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? I'm fine, Gopi, no issues. ஓகே, ஃபைன் தென். அப்போ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஐ மீன் நாளைக்கு தானே சண்டே? இன்னைக்கு சண்டே. இன்னைக்கு சண்டேயா? ஓகே. அப்போ நம்ம நெக்ஸ்ட் சாட்டர்டே 3 to 5 மீட் பண்ணலாங்க. Okay. யா, தேங்க்யூ. பாய். Thank you. Bye. Thank you, sir. Bye. Thank you.